ஸ்விக்கி ஓட்டிட்டு இருந்த டைம்ல தான் ஹெல்ப் பண்ண அப்படி பெட்ரோல் இல்லையா? கேட்டேன் சொல்லிட்டு நிறைய ஓ நீ டிரான்ஸ்ஜெண்டரா? ஓகே ஓகே. அப்படிலாம் இல்லை, யாராலும் மனுஷன் தான். நம்ம வாங்க உட்காருங்க, ட்ராப் பண்றேன். ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தேன், யாரும் திருநங்கைனாலே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறேன். சில பேர் நிப்பாங்க, வாய்ஸை கேட்டு அப்படியே முடிக்கிட்டு போயிடுவோம். ஆம்பரத்துல இருந்து கோயம்பேடு வரைக்குமே நடந்து வந்துடும். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ஆஃப்னேஜ் ஹோம்ல தான் வளர்ந்தேன் நான். அந்த 13 ஏஜ் நமக்கு தெரிஞ்சது நம்ம இது இல்லை, நான் கையேந்தி இருக்கிறேன். இப்பவுமே கையேந்துவேன். பெட்ரோல் வேணும்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும், என் வயிற்றுக்கே வேணா கூட யாருக்கிட்டையும் போய் கேட்டால் நிற்க மாட்டாங்க, யாரும் தரமாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு இடத்துல கையேந்தி தங்கச்சிக்குன்னு கொடுங்க நான் அன்பால கேட்குறப்ப அங்கே கொடுக்குற ₹1 கூட எனக்கு பெருசு. ரெஸ்டாரண்ட் டிலே பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். போலீஸ் குவார்டர்ஸ் கொண்டு போனேன், கொடுத்ததுக்கு மழை வேற அந்த டைம்ல ஏறி போறேன். HSக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எல்லாம் போய் கை தட்டி சம்பாதிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. வேற வேர்ட். ஒரு சில வீடுங்கள்லாம் சிச்சி நீ அம்மா அங்கேயே வச்சுட்டு போயிருமா, கவரை தூக்கி காசு தூக்கி அடிச்சா, ஏன்டா இந்த உலகத்துல இப்படி பிறந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சும்மா போனாலே தடவர நாய்ங்கெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பையனை பிடிக்குது, நான் அவனை பார்க்க போறேன். அந்த இடத்துல ரவுடிஸ் அவனை அமுக்கி தட்டி அவனை வெளியே அனுப்பி கேங் அட்டம்ப்ட்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கு. வெளியெல்லாம் சொல்லிக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் வாய் திறந்து பேச முடியாத இடத்துல தான் இருக்கு. சென்னை வந்துமே ஃப்ரீயா டியூஷன் சென்டர் நடத்துறது, நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும், NGO-வா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வேலை பார்த்துருக்கிறேன். நிறைய ஆட்டோ இருக்கு. நீங்க நம்ம ஆலந்தூர் இருக்கு பார்த்தீங்களா, மெட்ரோ, அந்த தமிழ், அது அதெல்லாம் நம்ம வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தான். ஆரோஸ்களுக்கு வணக்கம், நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஒருத்தவங்க வந்து டோப் பண்ண முடியாமல், அதாவது வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. டோப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். திருநங்கை அப்படின்னு சொன்னதுனால யாரும் டோப் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வைக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நிறைய திருநங்கைகள் நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல வளர்ந்தவங்களா இருப்பாங்க, ஒரு சாதிச்சவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் டெய்லி ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணி அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான் இன்னைக்கு நம்ம வந்து இவங்ககிட்ட பேச வந்திருக்கோம். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா. உங்க பேரு இங்க சென்னை தானா? இல்லை, நான் நேட்டிவ் வேற. சென்னையில தான் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கிட்ட இருக்கேன். ஓகே. உங்க பேருக்கா? என் பேரு ஸ்மிதா. ஸ்மிதா. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்விக்கி முழுக்க ஸ்விக்கி மட்டும்தானா? ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஓட்டிகிட்டு இருந்த டைமில் தான் ஹெல்ப் பண்ண அப்படி. கொஞ்சம் டீக்கான கேனு, ஒரு சில மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படி. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ லாஸ்ட் 1 வீக்காக வந்து டீ ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். டீ ஷாப் ரன் பண்ணிட்டு. ஆமாம். பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த ரெயின் டைமில் ஃபேஸ் அவுட் பண்ண முடியல. பட் ஓகே, பிக்கப்பிங்க்கு டைம் எடுக்கும்ல. பட் ரொட்டேஷனுக்கு பணம் வேணுங்கிறப்ப மறுபடியும் இதையும் விட முடியல. அதனால டே டைமில் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிட்டு, மித்த டைமில் வந்து நைட் டைமில் மட்டும், நைட்டும் ஏர்லி மார்னிங் ஒரு 8:30 9 o'clock வரைக்கும் நம்ம டீ ஷாப், டீ, ஜாம் பிரெட்டு, கோ பிரெட்டு, மோர், அது மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ எல்லா திருநங்கைகளுக்கும் ஒரு பயணம் ஒன்று இருக்கும். ஏதாவது இப்போ நார்மலாக ஒரு ஆண் பெண்ணோட பயணம்ன்றது வேற, ஒரு திருநங்கையாக இருக்கவங்களோட ஒருத்தவங்களோட பயணம் வந்து வேற. ஸோ உங்களோட பயணம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது, எந்த வயதுல இருந்து நம்ம வந்து ஒரு மாற்றம், நமக்குள்ள இருக்க ஒரு மாற்றம் இருக்கு, நமக்குள்ள ஒரு உணர்வு மாறுது அப்படின்னு தோணி ஆரம்பிச்சது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஆஃப்னேஜ் ஹோமில் தான் வளர்ந்தேன் நான். அவை கருணை இல்லம்னு சொல்லி ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இருந்தேவா? ஆமாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவங்க தான், கிருஷ்ணமூர்த்தி சார் அச்சான் இருக்காங்க, அவங்க தான் வந்து நம்மளை அடாப்ட் பண்ணி படிக்கிறதுக்கான சப்போர்ட்லாம் பண்ணி கிட்டத்தட்ட என்னை 10th எல்லாம் படிக்க வச்சு தான் அவங்க தான். நான் அதுக்கப்புறம் என்னோட ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால அரௌண்ட் 2011 தான் நான் ஹோம் விட்டே ரன் அவுட் ஆகி வெளியே வந்துட்டேன். அப்படியே ஒவ்வொரு இடமா மாறி கடைசியாக சென்னையில் வந்து உட்காந்துச்சு. உங்களுக்கு சின்ன சின்ன வயதுன்னு ஒன்று இருக்கும், அதாவது எல்லாருக்குமே ஒரு உணர்வு வந்து தோணும், நம்ம கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, நமக்கான பாலினம் இது கிடையாது அப்படின்ற ஒரு வயது ஒன்று வந்துருக்கணும். அப்படி உங்களுக்கு எந்த வயதுல தெரிய வந்து? எனக்கு தெரிஞ்ச 12 வயசு. அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனால் அது பிடிக்கும் அப்படின்ற அசோமினேஷன் இருந்ததே தவிர, அந்த 13 ஏஜ் 8ஆம் கிளாஸ்ல தான் நமக்கு தெரிஞ்சது கிளியரா நம்ம இது இல்லை அப்படின்னு புரிதல் வந்துச்சு. ஆனா அப்ப 8th அப்புறம் 9th 10th எல்லாமே அங்கதானே படிச்சிருக்கேன். ஆமா, அப்படிதான் படிச்சேன். பட் ஏத்துக்கிட்டேன், எல்லா கிண்டல் கேலி எல்லாத்தையும் தாண்டி.
அந்த அப்பயும் சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா நிறைய பேருக்கு தெரியும். நான் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பாசி இதெல்லாம் அப்பெல்லாம் அந்த குட்டி குட்டி பாசிங்க வரும். அந்த பாசியில கொலுசு பின்னுறது, கோலம் போடுறது, சாப்பாடு எல்லாம் இதெல்லாம் நார்மலா அப்பெல்லாம் வந்து அது பெரிய விஷயமா தெரியும்ல. இல்ல ரீசன் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கிட்டையும் கிண்டல் கேலியுமா தான் இருந்துச்சு. ஹோம்லயுமே வெளியவும் இருந்துச்சு. விளையாட்டு விஷயம் மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா ஃபேமிலின்னு பார்த்த பின்னாடி ஏத்துக்கிட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால கண்ட்ரோல்னஸ் முடியல. இதுக்கு மேலே நான் மறைச்சு வாழ முடியல. அந்த மாதிரி வரவும் நான் ஹோமை விட்டு நானாவே ஓடி வந்துட்டேன். இப்போ கூட என்ன தேடினாங்க, நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நடந்தது. அப்புறம் சின்னதாக டியூஷன் சென்டர் ஆரம்பித்தேன், அப்படியே படித்தேன் பார்ட் டைமாக. அவங்க தான் ஃபீஸ் கட்டினாங்க காலேஜு எல்லாமே. அப்போல்லாம் அப்படியே அப்படியே க்ரோயிங் ஆகி ஒரு ஸ்டெப்புக்கு வந்தேன். அப்படிதான் இப்போ நான் வந்து இங்கே சென்னை வந்துமே ஒரு 6 இயர்ஸ் வந்து ஃப்ரீயாக டியூஷன் சென்டர் நடத்துறது. ஃப்ரீ டியூஷன் சென்டர்? ஆமாம், ஒரு 6 இயர்ஸ் நடத்திட்டு இருந்தேன். 12th வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அவுட் ஆஃப் வேல வந்து நிறைய என்ஜிஓ படிச்சிருக்கீங்க. நான் டிசி முடிச்சுட்டு பிஎஸ்சி கனெக்ட் பண்ணேன். இப்போ எனக்கு என்னன்னா சப்போர்ட்னஸ் கிடையாது. நான் நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும், என்ஜிஓவாக இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல வேலை பார்த்துருக்குறேன். நிறைய ஆட்டோ இருக்கு. நீங்கள் திருவான்மையூர் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, ஆமா அது நம்ம ஆலந்தூர் இருக்கு பாத்தீங்களா, மெட்ரோ, அந்த தமிழ் அது அதெல்லாம் நம்ம வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் தான். நம்ம கொலை பண்ணி கூட இருந்து எல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்குறேன். நிறைய பர்சனலா வீடுங்கள்ல பண்ணி கொடுத்துருக்கேன், அப்பார்ட்மெண்ட்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்கேன். நான் எனக்கு என்னன்னாக்கா, இப்போ நீங்க அங்க வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஹிட் ஆச்சு. திருநங்கைன்னு சொன்னனால யாரும் டோப் பண்ணல. அது ரீசன் என்னன்னா, பார்க்குறவங்களுக்கு தோற்றம் தெரியறது வேற. சில பேர் வந்து நான் ரேபிட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த ஸ்விக்கி சொமேட்டோ அல்லாது ரேபிட்டோவில் வந்து ஒரு சைடு ஏர்னிங் தான். அதுலேயும் ஃபுட் டெலிவரிலாம் எடுத்துகிட்டு, பார்சல் டெலிவரிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ரேர், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஆர்டரே வரலைன்றப்ப ஏதாவது லாங் பிக்கப் வரும்ல, இங்கேருந்து அன்டைமில் ஏர்போர்ட் வரும், அந்த மாதிரி ஆர்டர் வரப்போ ஒரு பல்க் அமௌண்ட் வரும், ஒரு 300 500 மொத்தமாக வரப்போ அதுக்காகவே எடுப்பேன் அந்த ஆர்டர். அப்படி எடுத்துகிட்டு போகிறப்ப நிறைய ஃபேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். திருநங்கையோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பார்த்துட்டு, இல்லை நான் தெரியாமல் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் கிளம்பி தான் இருப்பாங்க எங்கேயோ போகிறது. ஆமாம், நான் கொஞ்சம் போன உடனே அதே ஆர்டர் எனக்கே வரும், நான் ரிப்பீட் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்களுக்கு போவோம். டெலிவரி போகிறப்ப ஒவ்வொருத்தர் நடந்துக்கிற ஆட்டிடியூடுன்னு ஒன்று இருக்குது. திருவொற்றியூரில் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே வந்து ஒரு ஃப்ளோர் வச்சு போகிறோம், நமக்கு தெரியாது, அப்ரூவல் நீங்கள் கொடுக்காம என்ட்ரி வைக்க முடியாது. செக்யூரிட்டியில் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ட்ரி கேட்குறாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்ணா. ஆமான்னு அப்ரூவல் கொடுத்தா தான் என்னை உள்ளேயே அனுப்புவோம். நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க, உள்ளேயும் நான் வந்துட்டேன். அட்ரஸ் மாற்றி போட்டிருக்காங்க, டோர் நம்பர் மாற்றி போட்டிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அதில் என்ன நோட்டிஃபிகேஷனில் அட்ரஸ் இருக்கும், நான் அதுக்கு தான் போய் காலிங் பெல் பண்ண முடியும். நான் ரொம்ப நேரமாக வெளியவே நின்றுட்டு இருந்தேன், காலிங் பெல் பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஃபோன் எடுக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே 10 minutes மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அழுத்திட்டு வந்து உள்ளே இருந்தால் அந்த லேடி வந்து உடனே உள்ளே 2 பசங்க, ஒருத்தர் வந்து ஒரு 10-12 வயசு இருப்பான், ஒருத்தர் 15 வயசு இருப்பான். பசங்க முன்னாடி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. சரி, நீங்களாம் என்னத்துக்கு, உங்களை யாரும் உள்ளே விட்டது? இந்த நேரத்தில் என்னத்துக்கு வீடெல்லாம் கட்டி ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்குங்க, வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் நான் ஆர்டர் பண்ண கிடையாது, என் ஃபுட்டு கிடையாது. இப்போ ஆர்டர் பண்ணலைன்னா ஆர்டர் பண்ணலைன்னு சொல்லுங்கள். ஓ ஓகே, நீங்கள் அதே இந்த காஸ்டியூமில் தான் இருக்கீங்க, கையில் ஃபுட் இருக்குது, எல்லாம் யூனிஃபார்மோட இருக்கேன், இன்க்ளூடிங். யூனிஃபார்ம் இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் செல்ஃபிக்காக யூனிஃபார்ம் எடுப்பேன், யூனிஃபார்ம் இல்லாமையும் போடுவேன். ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் போகிறப்ப யூனிஃபார்மோட போகணும். சில லிஃப்ட்டுக்கு அலோடு கிடையாது, சில அப்பார்ட்மெண்ட்ஸில் ஏரியே தான் போய் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் 6 ஃப்ளோர்லாம் ஏறி போய் கொடுக்கும், வேலை அதுதான். நீ அதுக்காக தானே காசு வாங்குற, வந்து கொடு அப்படிமா மலையில் நனைஞ்சு போயிருக்க. அந்த லேடி அன்னைக்கு பிஹேவ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ கேட்டா பில்டிங்கோட செக்ரட்டரி, இதை ஒரு மீட்டிங் நடத்தி செக்யூரிட்டிலாம் கூட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி மறுநாள் வரப்ப என்னை கூட்டு சொல்றாரு. இன்னொரு இடத்துலாம் போலீஸ் குவார்டர்ஸ், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுங்க தானே எல்லாருமே, எப்படி நடந்துக்கணும்னு இருக்குல்ல. பொண்டாட்டி இருக்கிறா, பையனுக்கெல்லாம் 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பசங்க முன்னாடி ஆர்டர் இப்போ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆர்டர் நான் எடுத்துட்டேன்னா நான் பிக்கப்னு கொடுத்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும்.
அண்ட் மோர் ஓவர் நான் வந்து ரீச்சடும் கொடுத்தாதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னே ரெஸ்டாரண்ட் டிலே பண்ணாலோ இல்லை அவுட் ஆஃப் ஏதாவது ஆச்சுனாலோ அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? புரியுதா இல்லையா? எடுத்தோம், கொண்டு போனேன், கொடுத்ததுக்கு மழை வேற அந்த டைமில் ஏறி போகிறேன். எச்எஸ் சோத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற வேற வேர்ட் அந்த காவல்துறை இடத்துல எனக்கு அது வந்து ஒரு மாதிரி அழுதுட்டேன். எனக்கு வந்து எதுவுமே பேச தோணல. அதாவது இது வந்து இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்றவங்க அப்படின்றதுனாலயா இல்ல நான் அது அப்படின்னு நான் கேட்டும் பார்த்துட்டேன். யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ எல்லாம் போய் கைத்தட்டி சம்பாதிக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துறப்பதான் நான் அந்த மாதிரி வேர்டு நான் கேட்டேன். ஏன்பா நாங்களாம் திண்ணையா இருந்து உழைக்க சம்பாதிக்க கூடாதா? முயற்சி தானே பண்றேன், தப்பா ஒன்றும் உன் வீடு தேடி வந்து கதவை தட்டல இல்லை, அப்போ உழைக்கிறதுக்கு தக்கன மரியாதையை நீ கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டு பார்த்தேன். ஆனால் எல்லார இடத்துலையும் அதே மாதிரி ரியாக்ஷன் கிடையாது. ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்தோன்னா படியில் தான் நிற்பாங்க, படிக்கிட்டேயே டோர் இருக்கும், படியில் நிற்பாங்க, அங்கே வச்சுட்டு போயிருங்க, காசு அந்த கவரில் சுற்றி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துருப்பாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கையில கொடுத்து வாங்கக்கூடாது, இவங்க கையில சாப்பாடு. ஒரு ஆம்பளை இப்படி பண்ணா ஓகே, இதை விட ஒரு லேடி, ஐயர் லேடி போல, சிச்சி நீ அம்மா அங்கேயே வச்சுட்டு போயிருமா, கவரை தூக்கி காசு தூக்கி அடிச்சாங்க, கவர்ல காசை சுத்தி. அதெல்லாம் சில டைம்லாம் வந்து ஐயோ ஏன்டா இந்த உலகத்துல இப்படி பிறந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். நிறைய டைம் எனக்கு பஞ்சர் ஆயிருக்கு, அண்ணா நகர்ல ஆயிருக்கு, கோயம்பேடு, நிறைய இடத்துல ஆயிருக்கு. எனக்கு நான் நிறைய பேருக்கு டோ பண்ணுவேன், எனக்கு டோ பண்ண தெரியாதா, அதனால என்ன பண்ணிக்குவேன், நான் எல்லா பைக்குமே ஓட்டுவேன், புல்லட்லேருந்து எல்லா பைக்கும் ஓட்டுவேன், நல்லா ரைடிங்லாம் பண்ணுறதுனால ஓட்டுவேன். ஆக்சுவலி நான் அவங்க பைக்கை வாங்கி நான் ஏறிக்கிட்டு என் வண்டியில் நீங்கள் டோ பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வச்சு டோ பண்ணிட்டு போவேன். நிறைய பேர் அதை வந்து அந்த டைமில் நல்லா பசங்கள்லாம் ரொம்ப தேங்க்ஸ்க்கா அது இதுன்னு வேறு மாதிரி பேசிட்டு அது ஒரு காம். எனக்கு அது ஏன்னா நான் நிறைய தடவை பைக் இல்லாமல் நடந்து போயிருக்கேன், லிஃப்ட்டு கேட்டு நிறைய பேர் லிஃப்ட்டு தராமல் நடந்தே, நீங்கள் என்ன வேணும் வச்சுங்க, தாம்பரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்குமே நடந்து வந்துருக்கேன். தாம்பரத்துலேருந்து கோயம்பேடு வரைக்குமா? 2000 ஐ திங்க் 2014 சம்திங் லைக் அந்த டைம்ல லிஃப்ட் கிடைக்காம. ஆமா, அது என்ன 30 கிலோமீட்டர் வந்துருங்க எப்படி பார்த்தாலும். நைட் எல்லாம் நினைப்பேன் அப்பெல்லாம் இந்த லிஃப்ட் கேட்பீங்க. லிஃப்ட் அதெல்லாம் சில பேர் நிப்பாங்க, சார் இந்த இடம் அப்படின்னு வாயை திறந்து சொன்னோடனே வாய்ஸை கேட்டு அப்படியே முடிக்கிட்டு போயிடுவோம். தோற்றத்தை பார்த்து நிக்கிறது, வாய்ஸை கேட்டோன்னு ஓடிடுவான். இன்னும் சில பேர் வந்து நிக்கிற மாதிரி நின்றுட்டு என்னங்க உங்களுக்கு என்ன நீங்க கேட்கறவனும் இருக்கிறோம், அதெல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணிடுங்க. இப்போ அதனாலதான் வாடகை வண்டி எடுத்து இது பண்ணி இதுவும் ஃபேஸ் அவுட் பண்ண முடியும். ரெண்டாவது நமக்கு மெடிக்கலாகவும் சில ப்ராப்ளம்ஸ் வர வர நம்ம ஸ்டெயின் பண்ண முடியாது. இல்லை ஸ்விக்கி ஓட்டுற ஒரு செட் ஆஃப் ஒரு ஆண்கள் அங்கே இருப்பாங்க, இப்போ நீங்களும் அங்கேயே போய் வாங்கணும். இப்போ அவங்கள மத்தியில் இல்லை, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தாங்க, அப்புறம் பழகிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் தெரிஞ்ச பசங்கெல்லாம் மச்சாவா அப்படி இப்படின்ட்டு அவர் மெர்ஜ் ஆகிட்டோம். அதை தாண்டி ஷாப் ஓனர்ஸே வந்து அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு ரெடி கொடுத்துட்டாங்க, நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தான் வாங்குறேன். ப்ரிப்பேர் ரெடி பண்ணிவிட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு தானே நான் எடுக்க முடியும். அந்த டைமில் வந்து இறங்குறப்ப தெரியாமல் பார்க்காம இறங்கிட்டேன், ஹெட்செட்டு அந்துருச்சு. அப்போ ஹெட்செட் மாட்டிருந்தேன், இப்போ நெக் பேண்டு போட்டிருக்கேன், இப்போ ஹெட்செட் மாட்டிருந்தது அந்துருச்சா, அது ஒரு ஹைப்பர் ஆயிடுச்சு. சரி இருந்தாலும் நமக்கு ஆர்டர் வேறு வழி இல்லை, எடுத்தாகணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து ஹெட்செட்டை அந்த இது கீழே விழுந்ததை தேடுறேன். பிக்கப் கொடுமா, நீ எடுத்துட்டு எல்லாம் கையில் எடுத்தா நீ பிக்கப் கொடுத்துட்டு என்ன வேலை பாரு அப்படின்னு ஒரு மாதிரி ரூடா பேச ஆரம்பிச்சேன். ஒரு வார்த்தைக்கு காலில் வந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பேசுற எல்லாமே வந்து ரொம்ப தூய தமிழ்ல தான் யாரும். ஆமா, அதெல்லாம் சரளமும் வரும். ஆமா, அது நானும் அதுக்கு சலசவ இல்லைன்னு காட்ட முடியும். நானும் கத்திருக்கிறேன், நிறைய இடத்துல கோவப்பட்டிருக்கேன் என்னை மீறி. ஆனா சில இடத்துல வந்து எதுவுமே பேசாம சைலண்டா போய் தனியா உட்காந்து அழுதுருவேன். ஆர்டர் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு ஆன் ரோட்டில் உட்காந்து அழுதுருவேன். என்ன மெயினாக ஃபேஸ் அவுட் பண்ணுறதுனா ரெஸ்ட் ரூம் தான். இந்த இடத்துலலாம் ஆர்டர் வரப்ப எடுத்துகிட்டு போகிறப்ப அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும், எல்லாம் வெறும் பசங்களாக தானே இருப்பாங்க. நைட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குடான்னு கேட்டால் எல்லாரும் மேலேயும் பார்ப்பானுங்க. இத்தனைக்கு டெலிவரி ஓட்டுற ஆட்கள் தான். அதே சர்க்கிளில் இருக்க ஆட்கள் தான் எல்லாருமே. அவங்களே மேலேயும் பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் செக்யூரிட்டி, உங்களுக்கெல்லாம் இங்கே அலோடு கிடையாதுமா, வெளியே போய்க்கிங்க. நிறைய நாள் இந்த மாதிரி லாரிக்கு பின்னாடி காருக்கு பின்னாடிலாம் மறைஞ்செல்லாம் போயிருக்கு.
ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால சரி, நான் ஒன்று கேட்குறேன். என்னன்னா திருநங்கைகள்னா இதுதான் பண்றாங்க. திருநங்கைகளோட வாழ்க்கையினாலே இதுதான். ஒண்ணு பணம் கேட்கறது, அதாவது யாசகம் பண்றது, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை வைக்கிறாங்க. எல்லாருமே வைக்கிறாங்க. நாங்க அது பண்ண போறது இல்லை, நாங்க உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அதற்கும் வழிவிடாம அதையும் விமர்சனம் பண்றாங்கன்னா அதை எப்படி பாக்க? இல்லை, அது இதை நான் சொல்லியே ஆகணும். நல்ல கேள்வி. இப்போ நான் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ முயற்சிக்கு நீங்கள் வாக்கிய பெற்றலாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில தோழர்கள் நீங்கள்லாம் வந்து ஒரு முனைப்பாக பேக் போனால் ஏதோ உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் காமன் பீப்புள் அப்படின்னு வரப்ப நிறைய மக்கள் வந்து கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர், ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நம்ம இன்பாக்ஸ் பண்ணாலும் சரி, டிஎம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் அது ரிப்ளை இருக்காது. சில பேர் நம்பர் தருவாங்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த டைமுக்கு எந்த உதவினாலும் என்னைய கூப்பிடுங்க அப்படி அவ்வளோதான். அப்படி இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னீங்களே யாசகம், நான் கேட்டிருக்கேன். நான் கையேந்தி இருக்கிறேன், இப்பவுமே கையேந்துவேன். ஓப்பனாக சொல்கிறேன்னு. என்ன ரீசன்னா என்னால் முடியாது. இப்போ இன்னைக்கு ஒரு பொருள் இருந்தால் தான் நான் ரொட்டேஷன் பண்ண முடியும். பெட்ரோல் வேணும்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும், என் வயிற்றுக்கே வேணுன்னா கூட யாருக்கிட்டையும் போய் கேட்டால் நிற்க மாட்டாங்க, யாரும் தரமாட்டாங்க. இதுவே நான் ஒரு ஒயின் ஷாப்போ வேறு ஏதாவது ஒரு இடத்துல கையேந்தி தங்கச்சிக்குன்னு கொடுங்க நான் அன்பால் கேட்குறப்ப அங்கே கொடுக்குற ₹1 கூட எனக்கு பெருசு தான். சரிங்களா? அந்த இடத்துல என் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிறது வேற இல்லை. அந்த இடத்துல நான் வந்து தான் ஆகணும். அப்போ நீங்களே தான் தள்ளிக்கிறீங்க. நான் இப்போ ஒரு வேலைன்னு கேட்டு வர இடத்துல அந்த இடத்துல வேலையை கொடுத்துருக்கலாம். இப்போ வேலை கேட்டு போயிருக்கீங்களா நிறைய இடத்துக்கு? இன்டர்வியூலாம் போயிருக்கேன். என்ன சொல்லுவேன், நிறைய இடத்துல நிராகரிப்புகள் அதிகம். செக்யூரிட்டியே உள்ளே விட மாட்டாங்க. அதே மீறி இந்த மாதிரி இமெயில் காப்பிலாம் எடுத்து காமிச்சோன்னா உள்ளே போவாங்க. என்ன போய் நமக்கு மரியாதை இருக்கும், ஆனால் டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் அந்த இது இருக்காது. ரிட்டன் கடைசியாக இல்லைங்க நான் பார்த்து சொல்கிறோன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. என்ன காரணத்துக்காக நிராகரிக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது உண்டா? இல்லை, மோஸ்ட்லி ஜெண்டர் ஜெண்டர் இஷ்யூஸ் தான். ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியில் அஸ் அ ட்ரான்ஸாகவே நீங்கள் அப்செட் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க ஏன் ஆன் ஸ்ட்ரீட்டுக்கு வரப்போகிறாங்க? புரியுதுங்களா இல்லையா? இப்போது திருநங்கைகளுக்குன்னு எஜுகேஷன் காலம்ஸ் கிடையாது. சரிங்களா? அண்ட் அவுட் ஆஃப் ஏல ஸ்கூல்லேருந்தே அது கிடையாது. ஸ்கூலில் வந்தால் தான் காலேஜஸில் வரும். காலேஜில் கொண்டு வந்தால் கூட ஸ்டேபிள் பிளேசஸ் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் காட்டி தான் ஆகணும். நம் மக்கள் பொறுத்த வரைக்கும் இது இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, தப்பு சொல்லலை. ஆனால் நாங்கள் வல்லரசு நாடு அப்படின்னு பெருமை தண்டோரா போட்டால் பத்தாது. அந்த அரசுக்கு தேவையான அங்கீகாரத்தை பேசிக் ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்தா தானே மக்கள்கிட்ட கிடைக்கும். இப்போ நாங்கள் ரொம்ப பர்சன்ட்லாம் இல்லை, 100%ல் ஒரு 2%, 3% தான் அஸ் அ ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. அந்த 2% மக்களில் எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2% கொடுக்கலாமே, இல்லை 1%, 1.5% கொடுங்க. கொடுத்தா யாரும் படிக்க மாட்டா, வேலைக்கு வர மாட்டான்னு சொல்ல போகிறது. சரி, இப்போ நீங்கள் பகலில் பிரச்சனை கிடையாது, நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை நைட் டைமில் எங்கேயாச்சும் போகும்போது திருநங்கைகள், நான் நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி கேட்ட விஷயம்னா, திருநங்கைகள் நைட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லை வேலை முடிச்சுட்டு வரோம், ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் கூட அங்கேருந்து யாராவது ஒரு வண்டியில் நிப்பாட்டிட்டு வந்து என்ன ரேட் அப்படின்னு கேட்காம போக மாட்டாங்கன்றப்ப நிறைய பேர் அது முத்திரை ஆயிருச்சுல்ல. இப்போது நிறைய மக்கள் வந்து தன்னோட சூழ்நிலைக்காகவும் அவுட் ஆஃப் தேவைக்காகவும் போய் நிற்கிறாங்க. அது சமூக சார்ந்தும் சொல்ல முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம அதை குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கேட்டால் அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சிண்டரில் இன்னும் மேலோங்கி இருக்கும். அவங்க இருக்கிறதுனால ஏதோ கண்ட்ரோல்னஸ், ஏன்னா வெறிகண்ட நாய்கள்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்குன்னு தான் நான் நம்புவேன். சரி, அப்படி இருக்கும்போது நீங்கள் நைட் டைமில் போகும்போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணி? நைட் டைமில் போலீஸுங்களே கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போது நீங்கள் நான் இருக்கோம், நல்லா பழகுறோம், நீங்கள் எதேச்சியாக நான் மீட் பண்ணுறீங்க, பட் போலீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு நேரத்தில் என்ன வேலை, நான் டெலிவரி போயிருக்கோம், இதான் இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, கிளம்பும் போது நீ யாரா போதுன்னு அவனை பிடிச்சி கேஸ் போடுறது. அன்னைக்கு சும்மா நம்மளை பார்த்து நின்று பேசின ஒரே காரணத்துக்காக போலீஸ் ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி, வந்தோடனே அடித்து வண்டியை சாவி பிடிங்க எடுத்துகிட்டு போயிட்டான். நீ என்ன பேசுவீங்க? ஒரே உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. காரணம் இந்த அன்டைம்ல உங்களுக்கு என்ன வேலை?
வண்டியில் காரணம் கேட்டால் கடைசியாக எல்லாமே பேசுகிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு கடைசியாக நம்பர் பிளேட் இல்லை அதனால தான் அப்படின்ற மாதிரி வேற ஒரு காரணத்தை சொல்கிறேன். சரி நீ சொன்னில்லப்பா நான் நம்பர் பிளேட்லாம் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு இப்போயே பைக்கை கூட எல்லா ப்ரூஃபையும் நான் காமிக்கிறேன்னு சொல்லி பேசி அப்படிலாம் வண்டியும் வாங்கியிருக்கேன். இன்னும் சில பேர்லாம் ரொம்ப அதிகாரமாக நடந்துக்குவாங்க. காமன் பீப்புள்கிட்ட இருக்கும், ஆனால் நான் காது கேட்காத மாதிரி போயிடுவேன். ஆனா கேட்பாங்க, பேசுவாங்க, இருப்பாங்க, இருக்கிறாங்க, அது இல்லாமலாம் இல்லை. சும்மா போனாலே தடவர நாய்ங்கெல்லாம் இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு பண்ற ஆமா தெரிஞ்சு பண்ற விஷயம். நம்ம அந்த இடத்துல வேற வழி கிடையாது. பஸ் எல்லாம் போயிருக்கேன், எனக்கு பஸ் பைத்தியம், நான் டிராவல் பைத்தியம். பஸ்ல உட்காந்துருப்போம், கூட்டத்துல ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட நின்று முன்னாடி வந்து ஒரு மாதிரி சீட்டுக்கிட்ட உட்காந்து உரசிக்கிட்டு கையை வச்சு தடவுறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல கூட்டத்துல நம்மளால எதுவுமே அந்த இடத்துல ரிப்ளை பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, திருநங்கை நீ வராம அவன் பண்ணியிருப்பானான்ற பேச்சு தான் வருமே தவிர அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால அந்த இடத்த விட்டு நான் மோஸ்ட்லி ஒதுங்கி போறதுக்கு பார்ப்பேன். ரைஸ் கொடுக்க முடியாது. அதான் நான் சொல்ல மாட்டாம நிறைய டிரான்ஸுக்கே அபியூஸ்னஸ் நடந்திருக்கு, வெளியே சொல்ல முடியும். அதுதான் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த பெண்ணை வந்து சொல்லிடுவாங்க, அந்த பெண் பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு திருநங்கைக்கு ஒரு தவறு நடக்கும்போது திருநங்கைனால இப்படிதான்ப்பா, இவங்க இடம் கொடுக்காம அவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு பையனை பிடிக்குது, நார்மலாக நானும் ஒரு மனுஷி தான், நானும் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு ஃபீல் வரும். பையனை பார்த்தா தானே ஃபீல் வரும். உங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணை பார்த்தா ஃபீல் வருமோ அதே மாதிரி எனக்கு ஒரு பையனை பார்த்தா தான் ஃபீல் வருதுன்றப்ப ஏதோ எனக்கு ஒரு பழக்கம், நான் அவனை பார்க்க போகிறேன். அந்த இடத்துல ரவுடிஸ் ஏதாவது பசங்களோ வேற யாரும் அவனை அமுக்கி தட்டி அவனை வெளியே அனுப்பி கேங் அட்டம்ப்ட்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கு, சொல்ல வெளியெல்லாம் சொல்லிக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாய் திறந்து பேச முடியாத இடத்துல தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாக இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் இன்னும் பண்ண முடியாது. என்ன இருக்கு அப்படி இவகிட்ட அப்படின்னு தான் பேசுகிற வாய் தானே தவிர என்ன வேணா இருக்கட்டும் நான் அப்படித்தான் பண்ணுவேன்ற நாய்ங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, எனக்கே அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கடந்து வந்திருக்கோம், நமக்கு வந்து எல்லாமே, அதாவது எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நம்மளாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடந்ததுக்கு, அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்றப்போ என்னைக்காவது ஏன்டா திருநங்கைய பிறந்தோம்னு யோசிச்சதுங்களா? இல்லை, அது ரொம்ப நாள் ரொம்பவே யோசிச்சது. ஏன் நம்ம ஒரு பெண்ணாவே பிறந்திருக்கலாமே, இல்லை ஒரு ஆணாவே நம்ம இருந்திருக்கலாமா? இல்லை, எனக்கு என்ன தாட்னா, ஒன்று இருந்திருந்தா ஒன்று ஆம்பளை அப்படியே இருந்திருக்கலாம், மாறிட்டோம் ஒன்று. ரெண்டாவது இப்படி மாறியும் நமக்கு ரெகக்னைசேஷன் இல்லைங்கிறப்ப ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோன்ற கேள்வி நிறையவே இருக்கு. அதாவது தனிமைங்கிறது எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியும். என்னோட பார்ட் ஆஃப் லைஃப்பில் நான் வெளியே காட்டிக்கிறது ஒரு முகம், ஆனால் எமோஷனலாக நான் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் நான் எனக்குள்ளே மட்டும்தான் தெரியும், வெளியே காட்டிக்க மாட்டேன். அழுதாலும் நான் வண்டி ஓட்டிகிட்டே போகிறப்ப ஹெட்செட்டை போட்டு நான் எங்கேயாவது போய் அழுதுருவேன், ரன்னிங்லேயே அழுதுருவேன். இல்லையா என்னோட ஏதாவது ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டு பீச் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து யாருக்குமே தெரியாமல் இருட்டுக்குள்ளே உட்காந்து அழுது. கடைசி ஒரே ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ எனக்கு கேட்ட ஒரு ஆசை இருக்கும், இப்போ அங்கே இருக்கவங்க யாருக்கிட்டாலும் ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி. அப்படி என்ன ஆசை? ஒன்றும் இல்லை, ஃப்ரீடமாக இருக்கணும், நம்ம சுதந்திரத்துக்கு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளை யாரும் எந்த ஒரு விஷயமும் சொல்லக்கூடாது. ஆமாம், யாரும் நம்ம வச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, சொந்தமாக ஒரு சின்ன வேலை, அவ்வளோதான். நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், யாரோ நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு சில உறவுகள், இது இருந்தாலே போதும், நிம்மதியான வாழ்க்கை. திருநங்கைகளை மனுஷனாக வாழணும், வேற எதுவும் கேட்கல. ஃபேமிலியில் ஏற்றுக்கங்க, படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்கா, இந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தக்கன என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. மக்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தக்கன அங்கீகாரங்களை கொடுத்தா தான் அதை செய்ய முடியும். முக்கியமாக அரசுக்கான வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், ப்ளீஸ் எஜுகேஷன் காலம் அது கம்பல்சரி கொண்டு வரணும். அவங்க எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இதை ரெண்டு கொண்டு வந்துட்டாலே அப்புறம் ஷெல்டர்ஸ், டிரான்ஸுக்குன்னு இல்லாமல் இப்போ எப்படி ஆண்களுக்குன்னு விடுதி இருக்கோ பெண்களுக்குன்னு விடுதி இருக்கோ அதே மாதிரி கவர்மெண்ட்டாக அது நடக்கணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வீட்டை விட்டு ஓடி வர திருநங்கைகளோ வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிற திருநங்கைகள் அங்கே ஒரு பயன்படுற மாதிரி வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறையா ஷேர் பண்ணீங்க. எனக்கு என்னன்னா, என்னதான் விமர்சனம் பண்ணாலும் சரி, என்னோட ஒப்பீனியன்லேருந்து சொல்லும் போது என்னதான் ஒருத்தவங்க வந்து ஒரு குறை சொல்கிறாங்க, ஒரு பணத்தை தூக்கி எறிகிறாங்க கையில், அதாவது நான் கொண்டு வர சாப்பாடை கையெடுத்து வாங்க மாட்டுறாங்கன்னாலுமே எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான உணவு உங்கள் கையால் இருந்து தான் போயிருக்கும்.
அதை அவங்க ஏத்துக்கலனாலும் அதான் உண்மை. உண்மைதான். எண்ட் ஆஃப் த டே என்னதான் அவங்க உங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் சரி, அன்னைக்கு அவன் உயிர் வாழ்றான், அன்னைக்கு நேரம் அவன் நிம்மதியா போய் தூங்க போறானா நீங்க கொண்டு போய் கொடுக்குற சாப்பாடு தான். அந்த புண்ணியம் என்னைக்கா இருந்தாலும் உங்களை தான் வந்து சேரும். நீங்க நினைச்சா எல்லாம் வேண்டாங்க, எதுவா இருந்தாலும் மதிச்சாலே போதும். எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு நாள் அவன் இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன திட்டினாலும் சரி, உங்களோட வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழுங்க, ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே மாறும், எல்லாரும் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இதை வந்து சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. தேங்க்யூ சார்.